Hello my dear friends, this video is especially for computer science net aspirants. நேத்திக்கிலேருந்து நம்ம டிஓசி சீரீஸ் யூடியூப் சேனலில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். அதுக்கு உங்களோட ரெஸ்பான்ஸ் ரொம்ப ஓவர்வெல்மிங்காக இருக்குது. ஐ எம் ரியலி ஹாப்பி அபவுட் இட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தியரி ஆஃப் காம்படிஷன் அப்படிங்கிறது என்னோடய இதயத்துக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு சப்ஜெக்ட். அது உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கணுங்கிறதுக்காக தான் ஒரு சின்ன முயற்சி. ஆக்சுவலாக நான் அந்த கொஷின் மட்டும்தான் சால்வ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். பட் உங்களோட ஃபீட்பேக் என்ன சொல்லியிருந்தீங்கன்னா, யூ ப்ளீஸ் சால்வ் கொஸ்டின் ஆஸ் வெல் அஸ் த கான்செப்ட் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுற போகிறேன் அப்படின்னா, சில கொஷின்ஸ் எடுத்துக்கிட்டு அந்த கான்செப்டை உங்களுக்கு சொல்லி நீங்கள் அந்த கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண உடனே அந்த கொஷினை சால்வ் பண்ணுவோம் டுகெதர். ஓகே, ஸோ ஐ திங்க் திஸ் மெத்தட் வில் ஒர்க். அண்ட் நீங்கள் தியரி ஆஃப் காம்படிஷன் உங்களோட ஃபேவரட் சப்ஜெக்டாக மாறுறதுக்கான ரொம்ப அதிகமான ஒரு வாய்ப்பு இருக்குது. அதை நல்லாவே பயன்படுத்திக்கிங்க. பாயிண்ட் நம்பர் 2 என்ன அப்படின்னா, நேத்திக்கு நான் ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோவில் ஒரு எக்ஸ்டெண்டட் வெர்ஷனாக அதை எப்படி இன்னும் பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி நைட் 9 o'clock நான் ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ண போகிறேன். தட் இஸ் ஆல்சோ பேஸ்ட் ஆன் ஃபைனைட் ஆட்டோமேட்டா. ஓகே, ஸோ நீங்கள் நேற்றுக்கு வீடியோ பார்க்கல அப்படின்னா இன்றைக்கி நைட் 9 o'clock அந்த வீடியோவை பார்த்துருங்க. அண்ட் இன்றைக்கி நைட் 9 o'clock ரிலீஸ் ஆக போகிற அந்த வீடியோ இஸ் அ பார்ட் 2 ஃபார் வாட் யூ ஹேவ் சீன் எஸ்டர்டே, ரைட்? அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், நேற்றுக்கு வீடியோவில் நான் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். என்னென்னா, தியரி ஆஃப் காம்படிஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பென் அண்ட் பேப்பர் இல்லாமல் சால்வ் பண்ண வைக்க வேண்டியது தான் என்னோட கடமைன்னு சொல்லிட்டு நான் அதை ரீஐட்ரேட் பண்ணுறேன். நிச்சயமாக நீங்கள் பென் அண்ட் பேப்பர் இல்லாமல் உங்களால் சால்வ் பண்ண முடியும். அதில் எந்த விதமான டவுட்டுமே கிடையாது. ப்ரொவைடட் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக பென் அண்ட் பேப்பர் யூஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ கம்மியாக நீங்கள் பரீட்சையில் பென் அண்ட் பேப்பர் யூஸ் பண்ணுவீங்க. ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் தட். ஓகே, ஸோ ப்ராக்டிஸ் பண்ணும்பொழுது நீங்கள் எவ்வளோ தூரம் நான் சொல்கிறத உள்வாங்கி அதை போட்டு பார்க்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நீங்கள் எக்ஸாம் அன்னைக்கு பென் அண்ட் பேப்பரை கம்மி பண்ணலாம். அதனால் நீங்கள் இப்போது டெடிக்கேட்டடாக ஒரு நோட்டை போட்டு நான் சொல்கிற குட்டி குட்டி பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே பண்ணுங்கள். அண்ட் யூ வில் டெஃபினெட்லி கிராக் இட். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நான் இந்த வீடியோ எப்படி மேக் பண்ணியிருக்கேன்னா, நிறைய இடத்துல நான் பாஸ் பண்ண சொல்லுவேன். உங்களை பாஸ் பண்ணுற இடத்துல நீங்கள் ப்ரைவேட்டாக நீங்களே ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒர்க் பண்ணிட்டு அந்த ஆன்சரை உடனே வெரிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஸ்டைலில் தான் நான் வீடியோஸ் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, நான் எங்கெல்லாம் பாஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறேனோ அந்த இடத்துல பாஸ் பண்ணிவிடுங்க. நீங்களாக ஒர்க் அவுட் பண்ணி ஆன்சரை டிரைவ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நீங்கள் அதை செக் பண்ணிக்கோங்க ஆர் வேலிடேட் பண்ணிங்க. இட் வில் பி ரியலி ஹெல்ப்ஃபுல், ரைட்? தேங்க்யூ ஸோ மச் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். See you in some other video by today 9 p.m. It will be the part 2 of TOC what you have already seen. Thank you so much for your responses. Bye bye. Take care.